This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஓசூர் ஏர்போர்ட் தமிழக அரசுக்கு போன முக்கிய மெசேஜ். பெங்களூருக்கு வைக்கப்படும் பெரிய செக்மெண்ட். ஓசூரில் உள்ள தொழில் அமைப்புகள் சங்கங்கள் தமிழக அரசு கிரீன்ஃபீல்ட் விமான நிலையத்தை அமைக்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. இந்திய விமான நிலைய ஆணையத்திடம் ஏஏஐ விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூரில் முன்மொழியப்பட்ட கிரீன்ஃபீல்ட் விமான நிலையத்தை அமைப்பதற்காக 2 தளங்களை தமிழ்நாடு அரசு பட்டியலிட்டுள்ளது. இதற்கான இறுதி அறிவிப்பில் இந்த வாரமே வெளியாக உள்ளதாம். மொத்தமாக 2 ரன்வே அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு இந்த ஏர்போர்ட் அமைப்பதில் தீவிரமாக இருக்கிறது. இடைக்கால சாத்தியக்கூறு அறிக்கையின் அடிப்படையில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் ஏஏஐ அடுத்த வாரம் இதற்கான ஆய்வை தொடங்கியுள்ளதாம். இந்த வாரம் இறுதியில் இடம் இறுதி செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியாகும். ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளும் வகையில் ஓசூரில் 2000 ஏக்கர் பரப்பளவில் சொந்தமாக விமான நிலையம் அமைக்கப்படும் என கடந்த ஜூன் 27ஆம் தேதி சட்டப்பேரவையில் அறிவித்தார். புதிய விமான நிலையம் இயக்கப்பட்டதும் ஒரே ஓடு பாதையை கொண்டிருக்கும். அதன் பின் 2 ஓடு பாதை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் விமான நிலையம். ஓசூரில் உருவாக்கப்பட்ட உள்ள விமான நிலையத்திற்கு பெங்களூர் முட்டுக்கட்டை போடும் என்று தகவல்கள் வருகின்றன. ஓசூர் ஏர்போர்ட்டிற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக பெங்களூரில் 2வது ஏர்போர்ட் அமைக்கும் பணிகள் கர்நாடகா இயங்கி வருகிறது. இதற்காக இப்பொழுது இடங்களை கண்டுபிடித்துள்ளது. இதற்காக அடையாளம் காணப்பட்ட இடங்கள் தூமருகு சாலை, மைசூர் சாலை, குனிக்கல் சாலை, கனகபுர சாலை, தொட்டப்பல்லாப்பூர் மற்றும் டோப்ஸ்டேட் சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஓசூரில் ஏர்போர்ட் அமைவதை கர்நாடக அரசு விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த பணிக்கு கர்நாடகா முட்டுக்கட்டை போடும் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏஏஐ ஆய்வு செய்யப்பட்ட 5 தளங்களில் ஓசூரில் உள்ள தனோஜா ஏரோஸ்பேஸ் சொந்தமான தனியார் விமான ஓடுதள அடங்கும். பெங்களூருக்கு அருகே அமைந்துள்ள தொழில்துறை நகரமான ஓசூரில் விமான நிலையத்தை உருவாக்குவதற்கான ஆரம்ப படிகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த ஆய்வு தமிழ்நாடு தலைநகரான 2வது விமான நிலையத்தை உருவாக்குவதற்காக சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள 4 தளங்களில் ஏஐயின் ஆய்வுக்கு ஒப்பானது. பரந்தூர் விமான நிலையத்தில் அதே வேகத்தில் இந்த விமான நிலையத்தை அமைக்க முடிவு செய்துள்ளனர். மாநில அரசால் தேர்வு செய்யப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 5 இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. ஏஏஐ இதையடுத்து ஆய்வு அறிக்கையை மாநில அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க முடிவெடுத்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.